இதான் கோயம்புத்தூர் வேணு பிரியாணி. இங்கதான் இருந்துச்சு ஆக்சுவலா. அங்க இருந்துச்சு. ஊட்டி பஸ்ல இங்கதான் வரும். வெல்கம் டு BWT vlog. என்னடா என்ன சேனல்னே தெரியாம இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சிலிண்டர் கோயம்புத்தூர். நேத்துல இருந்து சரியான காத்து, லைட்டா மழை சாரல், சூப்பரா இருந்துச்சுல. வெதரே சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் vlog பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர்லாம் அவனுக்கு கேட்கலையே. பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறா, ஒரு வீடியோ இன்ட்ரோ பண்ண விடுறியா? அப்படிலாம் இல்லையே. சரி, ஓகே. ஆனா நம்ம வந்து இப்ப கோயம்புத்தூர் vlog பண்ணல. கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்கு. கோயம்புத்தூர்ல டீ குடிக்கிறதுனா யாருமே கோயம்புத்தூர்ல டீயே குடிக்க மாட்டாங்களாம். எல்லாரும் ஊட்டி போய் தான் டீ குடிப்பாங்களாம். சோ அதனால நம்ம டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி போயிட்டு இருக்கோம். சரி, ஆஸ் அ லோக்கல் கோயம்புத்தூர்காரனா சொல்லுங்க, உண்மையிலேயே ஏன் நீங்க உங்க ஊர்ல டீ குடிக்கிறது இல்ல? நாங்க அப்படி சொல்லல. ஏன்னா எங்க ஊர்ல நல்லா இருக்க மாட்டேது, டீ விளங்க மாட்டேது வாயில வைக்கிறதுக்கு. இப்படி சொல்லி அடி வாங்கிக்காதீங்க, சரியா? நாங்க ஊட்டி பக்கத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பிளெக்ஸ் பண்றதுக்காக வேணா நாங்க ஊட்டி போய் கூட டீ குடிப்போம் அப்படின்னு சொல்றோம். ஊட்டில டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அங்கேயே போய் ஃப்ரெஷ்ஷா டீ தூள்ல போட்டு டீ குடிப்போம் அப்படின்ற ஒரு, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க உலகிற்கு வந்து பிளெக்ஸ் பண்றோம். மடக்கி காட்டுறீங்க. அப்படி விவரமா சொல்லு. எங்க ஊர்ல எங்க வீட்ல எல்லா இடத்துலயும் டீ சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள். ஆனா டீயை விட கோயம்புத்தூர்ல காஃபிக்கு தான் உங்க ஊர்ல நிறைய கடைகள் ஃபேமஸ். வந்தோடனே அன்னபூர்ணா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து இதான் சாப்பிடணும், இங்கதான் போனோம், போனாதான் இந்த ஊரை என்ஜாய் பண்ண முடியும்னு இல்ல, இந்த ஊரே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து கோவா. நீங்க வந்து இந்த கோவா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோவால இருந்து கூட எப்படா கோயம்புத்தூர் வருவோம்னு தான் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீ தானே கோவால இருந்து திருப்பி வர மாட்டேன்னு சொல்லி சொன்ன. ஒரு சிறு குறும்படம் போட்டு காட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குறும்படம். என்னால இந்த இடத்தை விட்டு இப்ப போக நான் வரல, போக வேண்டாம். இன்டர்நேஷனல் ட்ரிப்பே போயிட்டு வந்தாலும் நம்ம வீடு, நம்ம ரூம், நம்ம பெட்டு, நம்ம ஊரு, நம்ம மரங்கள்லாம் காத்துக்கு ஒரு சைடா திரும்பிக்குதுங்க. சிஸ்டம் பாத்துட்டே இருந்து கண்ணெல்லாம் ட்ரை ஆயிருது. இப்ப லைட் அந்த ஏசி காத்துக்கே கண் எரியுது. சரி, அப்ப ஏசி ஆஃப் பண்ணிரு, என் சைடு மட்டும் போட்டு விட்டுரு. முடிஞ்சவரையும் ஓசையா தள்ளி விட்டுருக்கேன். இங்க ஒரு டிராகன் ஃப்ரூட்லாம் விக்கிறாங்கடா. நீ டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கியா? எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. டிராகன் ஃப்ரூட் வந்து கள்ளி பழம் இருக்குல்ல, அதுதான் டிராகன் ஃப்ரூட் நினைக்கிறேன். அது வேற கள்ளியில முளைக்கிற ஒரு பழம். எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, கள்ளி செடியில வந்து அந்த பழம் எல்லாம் இருக்குமா, மேல முள்ளு எல்லாம் தேய்ச்சிட்டு சாப்பிடுவாங்களாம். செம ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் சாப்பிடணும்னு ஆசைதான். சாப்பிடுவோமா? நான் தான் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன், வாங்கி தரேன். இந்த வாத்து எங்க வாத்து? இந்த வாத்து கோழி எல்லாமே இருக்கு. அது கோழிங்களா? கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு. போய் பார்க்கலாம், வாங்க மாமா. இப்ப வாங்கிட்டு ஊட்டிக்கு இங்க தூக்கிட்டு போறது. சும்மா பாத்துட்டு டெய்லி இருப்பீங்களா? இருப்பாரா? டெய்லி இருப்பாராமா? வரப்பு வாங்கிக்கலாமா? வாங்கலாமா? உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு வந்து ரெட் கலரே இல்ல, ரெட் ப்ளூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துருக்கலாம். ப்ளூ இல்ல. இது அழகா இருக்கா. நானும் சொல்றேன், கையக்கே கொத்திராதடா. கொத்தாது. கைய முடிக்கவே வருது. ஆனா இதுங்களெல்லாம் பாவம் கடல்ல போய் சுத்தி எடுப்பாங்க. ஆமா, இன்னொரு தாங்காது. இது இந்த மஞ்ச கலர் செம சூட்டிப்பா இருக்கு. ஒன்னையாட்ட டிக்கி காமிச்சிட்டு இருக்கு. டிக்கி காமிச்சிட்டு இருக்கு. கிரீன், இது ப்ளூ, எல்லாம் இப்ப போனா பயப்படுது. பாத்துல எவ்வளவுதான்? கிலோ 500 ரூபாவா? பை கைஸ்.
இதெல்லாம் வாங்கி நம்ம எப்படா சென்னைக்கு கூட்டு போறது? சென்னைக்கு கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்ல, இதுங்களை ஆல்ரெடி கலர் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அது நம்ம டிராவல்லயும் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அங்க போய் அது கஷ்டப்பட்டுருமோ. ஆனா எனக்கு வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சின்ன வயசுல நானும் எங்க அண்ணாவும் வச்சிருந்தோம். எங்க அண்ணாக்கு ஆரஞ்சு கலர், எனக்கு பிங்க் கலரு. ஆனா அது கொஞ்சம் சூட்டிப்பா இருக்கு, கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், அண்ட் கொஞ்சம் குண்டா இருக்கும். ஒரு நாள் எங்கயோ போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாக்குறோம், எங்க அண்ணனோடது காணோம் ஆரஞ்சு கலர. ஐயோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் என்னோட இதுக்கு நல்லா பாதுகாப்பா வச்சு அதுக்கு வந்து வீடு மாதிரி எல்லாம் கட்டி மேல குட்டி ஜன்னல் மாதிரி எல்லாம் வச்சு அதுக்கு மேல 2 கல்லு வச்சு உள்ள விட்டுட்டு போனோம். அடுத்த நாள் வந்து பார்த்தா தலைய காணோம். பூனை பிடிச்சிருச்சா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. எங்க வீட்டுல வந்து எனக்கு இந்த மாதிரி கோழி வேணும்னு சொல்லிட்டு நான் கலர் கோழி குஞ்சு கேட்பேன். எங்க அத்தை வந்து கலர் கோழி குஞ்சு வந்து உயிர் பிடிக்காது, தாங்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வளர்த்து இது அந்த மாதிரி நல்லா இருக்கும் வளர்த்து சொல்லிட்டு சின்ன பையன் ரொம்ப ஆசை கேட்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரிதான் வந்து பூனை வந்து பிடிச்சிருச்சு. அதனால வந்து எனக்கு அப்ப இருந்து எனக்கு எல்லா அனிமல்ஸுமே பிடிக்கும், ஆனா பூனை மட்டும் பிடிக்காது. பூனையை பார்த்தாலே வந்து சின்ன வயசுல என் கோழி சாப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி உணர்வு எனக்கு இருக்கு. ஒவ்வொரு பூனை இப்படி பாக்குறப்போ உன்னை விட மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம் சின்ன வயசுல. அந்த குழந்தைங்க மனசுல காயமாயிடுச்சு. ஆமா, அதனாலதான் பூனைக்கு எனக்கு சண்டை அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன மனுஷன் இங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டுல அம்மாவும் அப்பாவும் கோழிக்கு வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு கோழி நல்லா குண்டு குண்டுன்னு அது பிரீடு ஏதோ சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. அதை வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு வந்திருக்காங்க, இருக்கிற மாதிரியே தான் இருந்திருக்கு. காலையில வந்து பாத்துருக்காங்க, உடம்பு மட்டும்தான் இருக்கு, தலைவலி இல்ல. அது தலையை மட்டும் வெளியே நீட்டிட்டு இருந்திருக்கும் போல் இருக்கு. தலையை மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போயிருச்சு. என்ன சமாளிக்கவே முடியல. ஆனா இதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப். ஈகோசிஸ்டம் வேற வழி இல்ல, அது அப்படி நடந்துதான் ஆகணும். ஆனா நம்மளுக்கு பிடிச்சதை இது பண்றதுனால நமக்கு கஷ்டமா இருக்கு. சிக்கன் சிந்தாமணி. ஆனா என்னுடைய ஃபேவரட் வந்து சிக்கன் சிந்தாமணி தான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்ம வர்றப்போ என்ன டயத்துல வருவோமோ என்னன்னு தெரியல. அந்த கோழிக்காரர் இருப்பாரா, அப்புறம் வாங்காம போயிட்டோம்னா பரவாயில்ல, வர்றப்போ வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுலதான் 3 குஞ்சு பொரிச்சிருக்குல்ல, அதுல ஒண்ணு தூக்கிட்டு போயிடலாம். நான் கேட்டேன் அம்மாட்ட எடுத்துட்டு போறாமா அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாள் தான் ஆச்சு, தாய்கிட்ட இருந்து பிரிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் தானே பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். அந்த விளம்பரம் எல்லாம் மனப்படமே ஆயிடுச்சு. ஒய்யா ஐயா யோ glad to meet you black thunder. அதுல ரேப் வேற இருக்கும்ல, ரேப் பாட்டு வேற. அதையும் கண்டிப்பா தப்பாதான் நீ பாடிப்பேன்னு நினைக்கிறேன், இல்லையா? கரெக்டான அர்த்தம் தானே? சரி, ஓகே, அர்த்தம் எல்லாம் கரெக்ட் தான். அப்படிதான் இருக்கும். நான் ஒரு தடவை பிளாக் தண்டர் போயிருக்கேன். நீ போயிருக்கியா? கோயம்புத்தூர்ல இருந்துட்டே போறேன். அப்படி ஆனா நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது போயிருக்கேன். போய் அழுதுட்டே இருந்தேன், நம்ம எதுலயுமே ஏற மாட்டேங்கிட்டு. ஆமா, இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இப்போ மறுபடியும் எல்லாம் ரெனோவேட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன தீம் பார்க்ஸ் போயிருக்கீங்க? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரட்டா, முதல்ல இருந்து நான் போனதுல இருந்து வரட்டா, மொத்தமே 5 தான் போயிருக்கேன். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வேற. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது போனது வந்து பிளாக் தண்டர். எனக்கு வந்து அது ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்போது மதுரை பக்கத்துல அதிசயம் இருக்குல்ல, அதிசயம்னு ஒண்ணு இருக்கு, விளம்பரம் பார்த்திருக்கேன், அங்க போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல தான் வந்து 2 ஒண்டர்லா, பெங்களூர் ஒண்டர்லா, கொச்சி ஒண்டர்லா. சென்னையில ஒரு தடவை வந்து பிஜிபி போயிருக்கேன். அப்ப நான் இதுல பாதிதான் போயிருக்கேன். நானும் கோவை கொண்டாட்டம் போனது இல்லையா? கோவை கொண்டாட்டம் போனது இல்ல. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அங்க போயிருக்கேன். பிளாக் தண்டர் போயிருக்கேன், கொச்சின் ஒண்டர்லா, பெங்களூர் ஒண்டர்லா, அவ்வளவுதான். பிளாக் தண்டரும் கோவை கொண்டாட்டமும் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருக்கேன். அப்படியா? எனக்கு இந்த ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், எனக்கு அந்த மாதிரி தலையில போய் தொங்குறது, எனக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்காது, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த த்ரில் சிலது இருக்கும். லீவ்ல எப்ப டைம் கிடைச்சாலும் எல்லாரும் போயிடும். அதனாலதான் இப்ப இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் எப்படி மார்க்கெட் பண்றாங்க தெரியுமா? கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்துலங்க, 3 மணி நேரம் டிராவலுங்க. போனீங்கன்னா பீச், நீங்க வாட்டுக்கு பீச்ல பக்கத்துல தென்னை மரம். அதுக்கு இங்க கேரளால எங்க இருக்குது 150 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 3 மணி நேரங்க. கோயம்புத்தூர் எல்லையில இருந்து 3 மணி நேரம் சொல்லி இருக்காங்க. ஆமா, நானும் 1 டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரிதான் வருது. கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துலங்க. எவ்வளவுன்னு போய் பார்த்தோம்னா 150 கிலோமீட்டர், மினிமம் 75 கிலோமீட்டர் தான். கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஒரு நாள் ட்ரிப் தேடிட்டு இருக்கிறீங்களா? இங்க வாங்க.
முதல்ல வந்து மக்கள் அவ்வளவு நிறைய டிராவல் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப வந்து நிறைய பேர் டிராவல் பண்றாங்க, அதனால பக்கத்துல இருக்க இடமெல்லாம் பார்த்தாச்சு. அதனால வந்து கேட்சியா சொல்றதுக்காக வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து 3 மணி நேரங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல நிறைய இடம்லாம் இருக்கு. இந்த பொள்ளாச்சியில இருக்குல்ல, பொள்ளாச்சி சுத்தில நிறைய இந்த வைல்ட் லைஃப் ரிசர்வ்ல எல்லாம் போய் நம்ம நைட் வந்து ஒரு லேக்குக்கு நடுவுல ட்ரீ ஹவுஸ்ல ஸ்டே பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம பெர்மிஷன் வாங்கணும்னா போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம். சென்னையில போயிட்டு இந்த பீச்சஸ் எல்லாம் அடிக்கடி போய் அந்த இதுல என்னை அது வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு மவுண்டன் ஹில் பர்சனா தான் இருந்தேன். எனக்கு அங்க எல்லாம் போறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஹில்ஸ் டிராவல் பண்றது, சில்லுன்னு இருக்க இடத்துக்கு போறதுக்கு, சுத்தி சுத்தி பார்த்தா கிரீனரியா இருக்கணும், அந்த அந்த குளிரான கிளைமேட், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பீச்சுக்கு அடிக்கடி போய் அந்த பீச்சோட அலை சத்தத்துக்கு அடிமையாயிட்டேன். நான் முதல்ல இருந்தே கேட்டேன்னா பீச் பர்சனா ஹில் பர்சனான்னு கேட்டேன்னா பீச் பர்சன் தான் சொல்லுவேன். பட் இப்ப என்னால ஹில்ல விட்டு கொடுக்க முடியல, ரெண்டுமே தான். அது எனக்கே தெரியாம ஒரு சந்தோஷம் வந்துரும். பீச்சுக்கு போனோம்னு வச்சுக்கேன், நீ பீச் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன், நான் வந்து தேடுறது அதுதான். ஹில் வந்து அட்வென்ச்சர். எனக்கு எப்படின்னா பீச் வந்து உண்மையாவே பீஸ்ஃபுல்லா மைண்ட் ஆகுறது, ஹில் வந்து ஹாப்பினஸ் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் அது கேட்பாங்க, நீ ஒரு பீச் பர்சனா ஹில் பர்சனா அப்படின்னு கேக்குறதுக்கான ரீசன் வந்து இதுதான். நீ வந்து அட்வென்ச்சரஸா இல்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறியா, அந்த மாதிரியான அதுக்கான கேள்விதான் அது. ஓகே, இப்பதான் நம்மளை பத்தி நமக்கு நிறைய தெரிய வருது. மேட்டுப்பாளையமே வந்துட்டோம். முதல்ல இந்த சைடு நம்ம வர்றப்போ எல்லாம் இந்த TN43 சொல்லிட்டு டீ கடைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒண்ணுத்தும் கூட காணோம். இந்த சைடுல இருந்த எதுவுமே காணோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா இல்ல வந்து இல்ல மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டாங்க போல இருக்குது இந்த சைடு ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குங்கிறதுனால. ரோடு ஆனா ரோடு சூப்பரா இருக்குல்ல. லைனா இத்தனை வண்டி வந்துட்டு இருக்கு. இல்ல ஊட்டில இருந்து கீழே இறங்குறாங்களா? எங்க ஊர் வண்டி வேற போகுது, TN78 எங்க ஊரு. இங்க என்ன எங்க ஊர்ல இருந்தெல்லாம் ஊட்டி போக கூடாதா? கொடைக்கானல் போங்க. நான் ஊட்டி வர்றதுதான் உனக்கு பிரச்சனைனா கண்டிப்பா வருவேண்டா. ஸ்டைலா கெத்தா ஊட்டி வருவேண்டா. எல்லாம் ஊட்டி கைஸ் கிளம்பிட்டாங்கடா ஊட்டி போறதுக்கு. வாங்க எல்லாரும் போலாம். அந்த பாட்டுக்கு வேற ஆடிட்டு இருந்தீங்க. எந்த பாட்டு? அத கட் பண்ணு, அடிச்சு போட்டுறேன் உன்னைய. பாத்திருப்பாங்க இந்நேரம் எல்லாரும். இந்நேரம் எங்க எல்லாரும் பாப்பாங்க? இந்நேரம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு சண்டே தானே, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்ப டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். ஏன் இங்க பாரு, இங்க எக்ஸாட்டிக் பேர்டு பார்க்னு ஒண்ணு வச்சிருக்காங்களாமா, பூக்கிலாண்ட் அப்படின்ட்டு. அது எங்க? இங்கதான். ஆனா அதுல 4 கடை தான் இருக்கு. எப்படி டாபிக் மாத்தன பத்தியா? எங்க அண்ணன் சிவி இன்னும் அதை கட் பண்ணி போட்டுருப்பாரு. இங்க நீ ஆடுறத விட்டு ஜூம் பண்ணி இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சார் எப்படி சார்? சரி, சம்பளம் கட்டேதான் நான் இருக்கேன் சிவி, கவலைப்படாம போடுங்க. நமக்கு தொழில் தான் முக்கியம். அதிகம்ல சாப்பிடணும். இங்க நிறைய கடைகள்லாம் சூப்பரா இருக்கே. சாப்பிட வர்றது சிவாஜி படத்துல ஃபாரின்ல இருந்து வர மாதிரி. இந்தியாவா இது மட்டும் இன்னும் மாறல. ஏய், ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். ஏய், Black Thunder. யா யா யோ ஓ யா யா யோ. Glad to meet you, Black Thunder. The fun never ends at the Black Thunder. பச்சை இளநீ வேணுமா ஆரஞ்சு இளநீ வேணுமா? பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. இந்த வேலை ஓகே. அதுல என்ன இருக்கு? நான் இளநீல கூட ரேசிசம் பார்க்க மாட்டேன்டா அப்படிங்கிறியா? நம்ம ஊட்டி நண்பர் கால் பண்றாரு, வாங்க என்னன்னு கேப்போம். இப்பதான் ரோட் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். அது கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு காலையில. பிளாக் தண்டர் தாண்டி வந்துட்டு இருக்கேன். அந்த சைடு ஏறியா நீ? ஆமா. நான் ஊட்டில தான் இருக்கேன். ஊட்டி வந்து கூப்பிடுறேன். ஓகே ரூட், வந்துட்டு கால் பண்றேன். வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு வரேன் ரூட், ஃப்ரீ ஆயிட்டு நாளைக்கு சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் கூட நான் வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் தானே ஃப்ரீயா இருப்ப? ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் நீ தானடா வரணும். அவங்க வீடு ஊட்டிலயா இருக்கு? ஆமா. இங்க செக் பண்ணுவாங்களா? ஆமா. இந்த பாட்டில குடுத்துரு, இது நமக்கு தேவையில்லை. ஸ்கேன் ஆயிடுச்சு, போலாம். போலாங்களா? ஆமாங்க.
தேங்க்யூ. இப்போ இ பாஸ் இருந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆயிருமா? நம்பர் கொடுத்துருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். இது எப்ப இருந்து இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஊட்டி கொடைக்கானல் எங்க போனாலும் இ பாஸ் எடுத்துட்டு தான் வர சொல்றாங்க. பட் கொடைக்கானல்ல நம்ம போறப்ப கூட செக்கிங் இந்த அளவுக்கு இல்ல. ஊட்டில செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ரொம்ப ரஷ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அளவான வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. நான் வந்து இன்னைக்கு இ பாஸ்க்கு அப்ளை பண்றப்போ எனக்கு வந்து இன்னைக்கு டேக்கு மட்டும் ஓப்பனா இருந்துச்சு. நாளைக்கு நாளான்னைக்கு ஓப்பனா இல்ல. கவர்மெண்ட் இ பாஸ் சர்ச் பண்ணோம்னாலே வரும். டிஎன் இ பாஸ் நினைக்கிறேன். அதுல போட்டு ஓபன் பண்ணோம்னாலே அதுல வருது எந்தெந்த லொகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியூரா உள்ளூரா அதாவது நேஷனாலிட்டி கேட்கும். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 3 ஊருக்கு இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் இந்த சேலம் பக்கத்துல ஒன்று இருக்குல்ல ஏற்காடு. 3 ஊரும் வரும். நம்ம செலக்ட் பண்ணிட்டு எங்க ஸ்டே பண்றோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஆல்ரெடி அப்ப புக் பண்ணிருக்கணும். அந்த புக் பண்ண இடத்தோட கொடுத்து நம்ம புக்கிங் ரிசீட் எல்லாம் கொடுக்கணும். அதுல ஸ்கூல் லீவ் இருந்ததுல அப்ப வந்து இறங்குறதுக்கு ஏறுறதுக்கே இல்லாம அப்படியே நின்னுட்டே இருந்திருக்கு. போனவங்க 1 டே ட்ரிப் திரும்பி வரலான்னு போனவங்களுக்கு 1 டே டிராபிக்ல நின்னுதான் திரும்பி வந்திருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிளான் பண்ணிட்டு போறதுக்கு. நானும் கொஞ்சம் அவசரத்துல வந்து இளநீ கடைகளை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இந்த பக்கம் இளநீ கடை இருக்கும், இதுக்கப்புறம் இளநீ கடை இருக்காது. குரங்கு நண்பர்கள் எல்லாம் இருப்பான். குரங்கு ப்ரோஸ் மாப்பிள சொன்னீங்களா கல்லாறுன்னு ஒண்ணு இருக்குன்ட்டு. டேம் அது டேம் இல்ல, குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏத்துறேன்டா கார்ல. ஐயோ ஆமால, நான் தான் மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். கமன் ஜீவா, யூ கேன் டு இட். நான் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பேன் பிளைன்ஸ்லயே. ஆனா தடவை ப்ராப்பரா ஃபுல் ஃபிளெஜ்டா ஹில்ஸ் இப்பதான் ஓட்டுறேன். அதெல்லாம் ஓட்டிடலாம். மேம்பால ஏறி இறங்குறேன். நான் கார் ஓட்டி பழகினப்போ இப்ப ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அவங்க கிட்டதான் கேட்டேன், மாப்பிள்ள ஹில்ஸ் எல்லாம் எப்படிடா ஓட்டுறது அப்படின்ட்டு. கீழே ஓட்டுறீங்களடா, அதே மாதிரி இப்படி மேல ஓட்டு அவ்வளவு.